அன்னோன் ஐபிஎல் ஸ்டோரிஸ் பார்ட் 7. சிஎஸ்கே உண்மையாலுமே எதுக்கு பேன் ஆனாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலி நிறைய பேர் சிஎஸ்கேவோட பிளேயர்ஸ் தான் காசு வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு கிளாரிட்டி தரலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. 2013 இந்த பெட்டிங் டேர்ம் ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சு. அந்த மாதிரி பெட் பண்ணவர் ஒருத்தரோட பேர் தான் குருநாத் மெய்யப்பன். இந்த குருநாத் மெய்யப்பன் யாருன்னா சிஎஸ்கேல ஒன் ஆஃப் தி மெயின் மெம்பர். அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கேவோட ஓனரோட மருமகன். இந்த குருநாத் மெய்யப்பன்றவர் சிஎஸ்கே ரெப்ரசென்ட் பண்ணி பெட்டிங் பண்ணார். இந்த பெட்டிங் பண்ணி கிட்டத்தட்ட 40 லட்சம் தோத்துட்டாரு. இது ஒரு வழியாக பிசிசிஐக்கு தெரிய வந்துச்சு. இதுக்கு சிஎஸ்கேவும் எந்த ஆக்ஷன் எடுக்காதனால பிசிசிஐ ரொம்பவே கடுப்பாயிட்டாங்க. 2013 2015 வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருந்துச்சு. கரெக்டாக 2015 ஐபிஎல் ஃபைனல்ஸ்க்கு கொஞ்ச நாள் முன்னாடி கோர்ட்லேருந்து ஒரு நியூஸ் வருது, இந்த மாதிரி சிஎஸ்கேவும் ஆர்ஆரும் சஸ்பெண்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் குருநாத் மெய்யப்பன்றவரை கிரிக்கெட்லேருந்தே ஃபுல்லாகவே பேன் பண்ணிட்டாங்க. இந்த குருநாத் மெய்யப்பன்றவர் பண்ண தப்புனால மட்டும்தான் சிஎஸ்கே பேன் ஆனாங்க. சிஎஸ்கே பிளேயர்ஸ்க்கும் இந்த ஃபிக்சேஷனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இது தெரியாமல் உங்களை கலாய்ச்சிட்டு இருக்க அந்த ஆர்சிபி எம்ஐ ஃபேன்ஸை இதில் டேக் பண்ணுங்கள். இந்த கான்டென்ட் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.